தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வடதமிழக கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. வடதமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வடதமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு ராமநாதபுரத்தில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை மலர்காலனி, அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. கடலூர் வடக்குத்து, சென்னை மீனம்பாக்கம், திருவிக நகர், கும்மிடிப்பூண்டி, விழுப்புரம் நேமூர், சென்னை அண்ணாநகர், புதுச்சேரி, சென்னை தண்டையார்பேட்டை, திருவண்ணாமலை ஆரணி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. விழுப்புரம் மரக்காணம், முகையூர், சென்னை தேனாம்பேட்டை, காஞ்சிபுரம் குன்றத்தூர், சென்னை ராயபுரம், விழுப்புரம் வளவனூர், கடலூர், திருவள்ளூர் சோழவரம், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி, சென்னை நுங்கம்பாக்கம், கிருஷ்ணகிரி பாரூர், திருவள்ளூர் செங்குன்றம், ஊத்துக்கோட்டை, ஆவடி ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை மீமாத்தூர், கடலூர் சிதம்பரம், சென்னை அடையார், திருவொற்றியூர், சென்னை கத்திவாக்கம், மாதவரம், கடலூர் புவனகிரி, சென்னை பெருங்குடி, டிஜிபி அலுவலகம், கடலூர் கொத்தவாச்சேரி, சென்னை கேளம்பாக்கம், விழுப்புரம் செம்மேடு, சென்னை அம்பத்தூர், திருப்பத்தூர், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை வானரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பூண்டி, சென்னை பெருங்குடி, நாகப்பட்டினம் வேதாரண்யம், தருமபுரி ஒட்டன்சத்திரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், சென்னை விழுப்புரம், அரியலூர், ஜெயங்கொண்டம், கள்ளக்குறிச்சி, கலையநல்லூர், புதுக்கோட்டை, பொன்னமராவதி, வேலூர் காட்பாடி, சென்னை உத்தண்டி, ஈரோடு பெருந்துறை, திண்டுக்கல் காமாட்சிபுரம், திருவள்ளூர் திருத்தணி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் 33.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 28ஆம் தேதி காலை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 29ஆம் தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 30ஆம் தேதியில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 2ஆம் தேதியில் புயலாக வலுப்பெறக்கூடும். வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 29ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், புதுச்சேரி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.